அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 21st நவம்பர். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ்க்காக ரெகுலராக நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலாகவே ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இந்த அதர் மெத்தட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், ஓகேங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்குது. இப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி டெய்லி எப்படி மார்க்கெட்டை நம்ம ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு கன்சிஸ்டன்ஸாக ஒரு ட்ராக்கரே இல்லை. இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு ட்ராக்கர் மாதிரி நம்மளோட கான்டெக்ஸ்ட் ரெடியாக இருக்குது. அப்போது யாராவது ஒருத்தர் இது மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி மெத்தட் ஒன்று இருக்குது, இது கரெக்டாக ஒர்க் ஆகாதா, நான் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைலில் படித்தவங்களா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு படித்தவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ட்ராக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டே டு டே யாராவது ஒருத்தர் ஒரு எல்லாத்தையும் சொல்ல வேணாம், ஓரளவுக்கு ஏதாவது சொல்லி அந்த பர்டிகுலர் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கோர்வையாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நாங்கள் திங்க் பண்ணோம். ஓகேங்களா, அதை போன வருஷம் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். இதே செப்டம்பர் அக்டோபர் பீரியடில் அதை ஆரம்பித்தோம். 1 இயராக கன்சிஸ்டன்ஸாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். நடுவில் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் வீக்லி மந்த்லி அப்படியே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கலந்துருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா டேஸுமே அதில் கவர் ஆகிருக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு ஒரு நிதானமாக நான் படிக்க ரெடியாக இருக்கேன், அதே நேரத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது என் கூடவே இது மாதிரி ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தர மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக இந்த இடத்துல பிளேலிஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கான்டெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் கோர்ஸையும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும், யாராவது எனக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் மென்டாரிங் பண்ண நல்லா இருக்குங்க, என்ன பண்ணலாம், எங்களை ரீச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்களை ரீச் பண்ணி கோர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மென்டார்ஷிப்னா பேரளவில் மென்டார்ஷிப் கிடையாது. இது உங்களுக்கு ப்ராப்பராக மென்டாரிங் இருக்கும். உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அசைன்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலர் இன்டர்வெல்லில் ரிவிஷன்ஸ் இருக்கும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் எப்படி அது ப்ரொஃபைலை பார்க்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங் இருக்குது. இது எல்லாமே ஒரு 1 டைம் நீங்கள் கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டில் நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் தேவைப்படாது, நீங்கள் பாட்டுன்னு போயிடுவீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், அதில் ஃபவுண்டேஷனாக இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பண்ணணும், ஆப்ஷன் ட்ரேடிங்காக பண்ணணுன்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நம்ம அவைல் பண்ணுறோம். இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பிஸ்னஸாக பண்ணுறது. இது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா, இதை நீங்கள் நம்ம டேட்டா வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், நாங்களே ட்ராக் பண்ணுவோம். இல்லை நீங்கள் டேட்டா எல்எம்எஸ் வெர்ஷனாகவே நீங்கள் போய் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட எல்எம்எஸ் வெர்ஷனில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இங்கே ப்ரொஃபைலில் நாம் ஏற்கனவே எதுவுமே நான் சொல்லலைங்க, இங்கே நான் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா, இங்கே ப்ரொஃபைல் நமக்கு சொல்லுது, ப்ரொஃபைல் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி சூப்பராக அலைன் ஆகிடுச்சு. நமக்கு ஒன்லி கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னும். அப்போ என்னாச்சு, உங்களுக்கு ப்ரொஃபைல் இதுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். என்னாச்சு, உங்களுக்கு ப்ரைஸ் நேற்று இதோட கண்டினியூட்டி இருக்கான்னு பார்த்தா கண்டினியூட்டி நமக்கு இருக்குது. ஏன், இன்றைக்கி நமக்கு ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல் இங்கே செட்டில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, அப்போ இந்த ஜோன்லேருந்து ப்ரைஸு உங்களுக்கு அழகாக நியூ ஃபேர் ப்ரைஸை தேடி போகிறதுக்கான பயணத்தை ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, அதுக்கான எவிடன்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக கண்மூடித்தனமாக நம்ம பையில் போயிடுமானா அப்படி கிடையாது. மேபி நாளைக்கு ஒரு ரீட்ரேஸ் வந்துட்டும் போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரீட்ரேஸ் வந்துட்டு தான் போச்சு. ஓகே, நேற்று இந்த டே நம்ம எதாவது இங்கேருந்தே மார்க்கெட் போனது, ஆனால் நல்ல லோ வந்துட்டு தான் போனாங்க. அப்போது ஏன் இப்போ ஆக மொத்தத்தில் மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இங்கே சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி போகும்போது இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணோம், கான்டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணோம். இங்கே ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, ப்ரொஃபைலோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னும் போது அப்போது என்ன நமக்கு இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் பார்ட் நமக்கு டிமாண்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், பொசிஷன் ட்ரேட் பண்ணோம். ஓகேவா, அப்போது இது பார்த்தா உங்களுக்கு புரியும், ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேன்னு ஒரு டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நார்மல் மெத்தடில் அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த ப்ரொஃபைல் நமக்கு டெவலப் பண்ணி இங்கே பேர் வேல்யூ ஹை வேல்யூ லோ, இது கூட நான் ஸ்டே பண்ணுறேன், இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கீழே வரல, மேபி யூ கேன் கன்சிடர் எ டிமாண்ட், நீ பொசிஷன் எடு, வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கரெக்டான ஒரு ஹெட்ஜோட அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும். ஓகேவா, சரி. இங்கே நிஃப்டி, இப்போ நிஃப்டி என்னாச்சு, இன்னும் நமக்கு கரெக்டான அந்த டெசிஷன் ஒன்றும் கிடைக்கல.
ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, பட் ஹையில் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும், ஒரு 1 more day கன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ராங்காக எடுத்துடலாம். அப்போ ஒரே ஒரு நாள் தான் இங்கே என்ன இருக்குது, வெளியில் வந்திருக்கு. இப்போ இதுக்கான கண்டினியூட்டி இருக்கணும். அப்போ இங்கேயும் தொடர்ச்சியாக பை பண்ணணும். அப்போ நேற்று என்ன நடந்தது, நிஃப்டி ஐடி செக்டாரோடைய அந்த இது வந்து நமக்கு சப்போர்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா, ஸோ ஹையில் புரியுதுங்களா. இப்போ இந்த ஹையில் உங்களுக்கு இவ்வளோ தூரம் அந்த ப்ரைஸு ஓப்பன் மேலே ஆன பேர் ப்ரைஸ் எனக்கு கீழே தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இது வந்து எதுக்காக வந்திருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துருச்சா இல்லை ஒரு ரீட்ரேஸ்க்காக வந்திருக்கா அப்படின்றத இங்கே ப்ரொஃபைலை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு தான் இங்கே டேர்ன் ஆதான் பார்க்கணும். அப்போ இங்கே செக்டார் வைஸ் என்ன இருக்குது, ஒரு சேலஞ்சிங் இருக்குது. அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நிஃப்டி ஐடி செக்டார் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் வரும், HCL வருமா. இப்போ HCL வந்து என்னாச்சு, நேற்று மார்க்கெட்டு ஒரே நாள் மேலே 60 பாயிண்ட் கொண்டு போனாங்க. இன்றைக்கி என்னாச்சு, உங்களுக்கு ரீட்ரேஸ் வந்திருக்காங்க. புரியுதுங்களா. அப்போ இன்றைக்கி என்ன ஆகல, சப்போர்ட் பண்ணலை, இன்றைக்கி ரீட்ரேஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு ரீட்ரேஸ் தான் வந்திருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆகுமா அப்படின்னு நாளைக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் இங்கே இருக்க பேலன்ஸுக்கு அபோவில் மார்க்கெட் என்ன ஆகணும், உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். புரிஞ்சிக்க முடியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் மைண்ட்ரி வந்து இன்றைக்கே அது ப்ராப்பராகவே அலைன் ஆகிடுச்சு. காலையில் பார்த்தோம், இன்றைக்கி அது வந்து அது ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கு பாருங்கள், ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும், கண்டினியூட்டியான ஒரு ஸ்மார்ட் பண்ணி எவிடன்ஸ் இல்லை. ஓகேங்களா. அப்போ இன்றைக்கி அது வந்து ஒரு ஆவரேஜ் ஆகிருக்கு, ஆவரேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேங்களா. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து நேற்று லெவல்லேருந்து கீழே இறங்கல. ஓகேங்களா, நேற்று லெவல்லேருந்து அப் சைடு தான் மார்க்கெட் ஸ்டே பண்ணிடுது. ஓகே. நெக்ஸ்ட் TCS, சுத்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் தான். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவாங்களா இல்லை ரேஞ்சை வந்து இங்கே பிரேக் அவுட்டாக கொண்டு போவாங்களா, இதுதான் இங்கே விஷயம். கேட் ஆன் தி வால் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் டெக் மகேந்திராவும் உங்களுக்கு ரேஞ்ச் தான். டெக் மகேந்திரா நமக்கு எனக்கு நேற்றே வந்து இது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, இன்னும் நமக்கு வந்து இல்லை. ஆனால் நல்ல ரீட்ரேஸ் இன்றைக்கி இருந்தது, நல்ல லோ வந்து ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட். அப்போது இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு நேச்சர் இருக்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி அதில் வந்து F&O பண்ண மாட்டோம். வண்டி அதில் வந்து ஈக்விட்டி மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். F&O வந்து பண்ணும்போது அதில் கொஞ்சம் வேல்டைல் இருக்கும், ரொம்ப நிதானமாக அனலைஸ் பண்ணி நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு மார்க்கெட் பிரெத்துக்காக நான் சொல்கிறேன். இது வந்து மார்க்கெட் வந்து எப்படி பரவலாக இருக்குது. அப்போது நிஃப்டி ஐடி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் தான் மேஜராக டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்போ இன்றைக்கி நிஃப்டியோடைய சப்போர்ட்டு யாருக்கு கிடைக்கல, சரி ஐடியோட சப்போர்ட் யாருக்கு கிடைக்கல, ஐடியோட சப்போர்ட் யாருக்கு கிடைக்கல, நிஃப்டிக்கு கிடைக்கல. அப்படி இருந்தும் ப்ரைஸ் இங்கேருந்து ஏன் மேலே போயிருக்கு அப்படின்னும் போது நமக்கு என்ன இருக்குது, இங்கே பேங்க் நிஃப்டியோடைய அந்த சப்போர்ட் இருக்குது. ஓகேவா. அதே நேரத்தில் யூஸ்வலாக நிஃப்டி ஐடி எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு டவுன்வர்ட்ஸ் மூவ் வேல்டர். ஆனால் இன்றைக்கி என்ன ஸ்டெபிலிட்டி இருந்தது. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன தெரிஞ்சது, செக்டாரில் ஐடி செக்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. பேங்க் நிஃப்டியோட செக்டார் வந்து நமக்கு மூமெண்டம் இருக்குது, ஹையிலேருந்து இருக்குது, இங்கேருந்து ஹையிலேருந்து மொமெண்டம் அப்படியே ஸ்டெபிலிட்டி ஆகி இன்றைக்கி மொமெண்டம் இருக்குது. ஆனால் அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன மொமெண்டம் இருக்குது, இந்த இடத்துல ஏதோ நியூஸீஸை போட்டு தள்ளி விடக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷயம் நடக்கிறதுனால ஸ்டேபிள் அண்ட் மொமெண்டம் இது இருக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய செக்டார் வந்து நிஃப்டிக்கு அந்தளவுக்கு ஃபார்மாலாக ஒன்றும் அலைன் ஆகலைன்னா கூட நமக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மா செக்டாருக்கும் விலக்கு கொடுத்துருவாங்க. வேறு என்ன பண்ணுறது, மெடிசன் லோ காஸ்ட்டில் மெடிசன் எங்கே இருக்குது, இந்தியாவிலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு விலக்கு வந்துடும். ஓகே, அப்படி வரும்போது என்ன உங்களுக்கு நியூ ஹை போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ட்ரேடை நீங்கள் பண்ண கற்றுக்கணும். ஆனால் ஸ்டில் வந்து உங்களுக்கு என்ன நிஃப்டி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அவசரப்படவே கூடாது. அப்போ ஸ்டில் வந்து ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட ஸ்ட்ராட்டஜியோட தான் நம்ம இருக்கணும். சும்மா பெருமைக்கு வேணால் பேசிருக்கலாம் தவிர இன்றைக்கி எத்தனை பேர் டவுனுக்கு எடுத்தோ இல்லை அப்புக்கு எடுத்தோ இந்த வாலட்டையில் ட்ரேட் பண்ணாமல் அடி வாங்கியிருப்பாங்கன்றது வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஆனஸ்ட்டாக தெரியும். ஓகேங்களா, ஃபைன். இப்போது இன்னையோட ப்ரொஃபைல் வந்து எப்படி நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஆர்டர் ஃப்ளோவோட ஒரு வாட்டி கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிஸ்டிங் ஹைக்கு ப்ரைஸ் வந்து ஃபெயில்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் அப் சைடு மூவ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்து நமக்கு செட்டில் ஆகலை. அதுதான் ஒரு பெரிய சிங்கிள் பிரிண்ட் எதுவுமே நமக்கு வந்து செட்டில் ஆகலை. ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, ஒரு பிரிஞ்சிருக்கு. ஆனால் சிங்கிள் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஜஸ்ட்டு ஒரு பேங்க் நிஃப்டிலாம் ரொம்ப கம்மி இந்த லெவல் 36, 49, 20 பாயிண்ட் கூட இல்லை.
இந்த சிங்கிள் பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே ஒரு டவுட்டாகவே மைண்டில் இருக்குது. நல்ல மூமெண்டம் ஆயிருக்கும். ஓகே ஃபைன். நேற்று மொமெண்டம் இருந்தது, அப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜ் ஆகுதுன்னா இந்த 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 டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரைஸ் வரக்கூடாது. டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ் வராமல் இங்கேருந்து நாளைக்கு அப்சைடில் மார்க்கெட்டு மூவ் ஆகணும். மூவ் ஆகும்போது உங்களுக்கு நிஃப்டியில் அந்த மூவ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நிஃப்டி ஐடி செக்டார் பாருங்கள். நிஃப்டி ஐடி செக்டாரில் இன்றைக்கி என்ன ப்ரொஃபைல் இருக்குது? ஓப்பனு, மேலே ரிஜெக்டடு, நேராக ஃபேர் ப்ரைஸ், திரும்ப ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். அப்போது இந்த இடத்துல நாளைக்கு என்ன இருக்கக்கூடாது? இந்த லெவலுக்கு இன்றைக்கி எந்த இடத்துல இன்றைக்கி வந்து மார்க்கெட் சப்போர்ட் ஆகிருக்கோ அதுக்கு கீழே என்ன ஆகக்கூடாது? உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரக்கூடாது. மொமெண்டம் வந்தால் என்ன ஆகும்? மொமெண்டம் வந்தால் என்ன ஆகும்? நேராக இந்த இடத்த ரிப்பேர் பண்ண வந்துடும். ஏன்னா ஏதோ நியூஸால் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, திரும்ப என்ன பண்ணுவாங்க? ஃபேர் ப்ரைஸ்க்கு வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் போவாங்க. அப்போது அதுக்கான சிம்டம்ஸ் தான் அதர் மார்க்கெட் பிரெத்தில் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, அப்போ இனியோட ட்ரேடில் வந்து நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத ஒரு யோசனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நேற்று அப்சைடு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நமக்கு தேவையானது என்ன? ஒரு ஹையில் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஓப்பன் ஆகி ப்ரைஸ் மேலே போக முடியல, ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துட்டு இங்கே டேர்ன் ஆகும்போது இங்கே ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். நேற்று மாதிரியே இங்கே இந்த இடத்துல அந்த பிபிஓசியில் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணுன்றது கான்டெக்ட்டில் நமக்கு கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த ட்ரேட் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நேற்று நம்ம வந்து ரெடியாக இருக்கும்போது இருந்தால் தான் அந்த இடத்துல சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ இந்த ஹையில் நமக்கு அபவில் கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது, நெக்ஸ்ட்டு அந்த இன்னைக்கு டேவோட ஹை எங்கே? ஏபியோட ஹைக்கு மேலே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்போ இந்த இடம்லாம் வந்து இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோவில் நமக்கு என்ன இருக்கணும்? எப்படி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே ஃபைன். அதாவது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்து கான்டெக்ஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். ஓகேவா? நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு சேலஞ்சிங்காக இவர் வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ½ அன் ஹவர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே. நாம் வந்து இதை வந்து எதுவும் பிட் அண்ட் பிட்டால் எடிட்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஒரே ஷார்ட் தான். ஓகேங்க, ஒரே ஷார்ட் ரெக்கார்டிங் தான் இது. ஓகே, இந்த வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸாக வரப்போகிற ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்குன்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இது நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரியலி யாருக்கு தேவையோ அவங்க தான் நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்கேயே மேக்ஸிமம் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். அப்போது இது மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றத நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் பண்ணால் இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இந்த இடம் தான் நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆன இடம். ஓகேங்களா? ஓகே, இதான் ஃபஸ்ட்டு கேண்டில் செக் பண்ணிக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஓப்பன் ஆன பிறகு எங்கே வரும்? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோக்கு வரும். அதுதான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கு. இந்த இடம் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே வருது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் வந்து நமக்கு என்ன இருக்குது? நெகட்டிவ் டெல்டா இருக்குது, ஆனால் வால்யூம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா? செல்லிங் வால்யூம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ எதுக்காகனா ஃபேர் ப்ரைஸ்க்காக தான் அங்கே வராங்க. ஓகே ஃபைன். அப்போ எந்த இடத்துல வால்யூம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வால்யூம். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. கீழே அந்த வால்யூம் இருக்க பிளேஸ்க்கு கீழே அவங்களால க்ளோஸ் வச்சிருந்தா மேபி நம்ம மேலே என்ன பண்ணிக்கலாம்? எஸ்ஸை வச்சு டவுன் சைட் ட்ரேடை எதிர்பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து போகுது. கரெக்ஷன் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ் போகுது, ஆவரேஜ் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் க்ளோஸில் எதுவும் வரல. ஓகேங்களா? வால்யூம் வந்து ஆனால் க்ளோஸ் வரல. ஓகே, ப்ரீவியஸ் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் கேண்டில். அப்போது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு இந்த லெவலுக்கு மேலே தான் நமக்கு வந்து என்னது அப்சைடுக்கான மூமெண்டம் எடுக்கிறோம். இல்லைனா மார்க்கெட்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து அப்சைட் ட்ரை பண்ணுது, ஆனால் நெகட்டிவ் வால்யூம். அப்போ என்னது? செல் வால்யூமை நம்ம என்ன பண்ணுங்க? அப்சர்வ் பண்ணுறோம். திரும்பவும் அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டிங் வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த லெவலுக்கு கீழே நம்ம க்ளோஸ் எதிர்பார்க்குறோம். எஸ், ஆனால் அந்த பர்டிகுலர் கேண்டிலோட வால்யூம் எங்கே இருக்குது பாருங்கள்? வால்யூம் இருக்குது. நம்ம என்ன ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுக்கோம். இந்த லெவலுக்கு கீழே தான் என்ட்ரியை பார்க்கணுன்றது மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போது என்ன நடக்குது? வால்யூம் ஆவரேஜாக வந்திருக்கு, பாயிண்ட் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு க்ளோஸ் எங்கே இருக்கு பாருங்கள்? திரும்ப ரிவர்சல் தான் இருக்குது. அதான் சார் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடு அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா இந்த எஸ்எல் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். இங்கே அப்சைட் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்னாச்சு? 1 2 3 4 5 6 என்னாச்சு? ஏ பீரியடு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பி பீரியடு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? பி பீரியட் ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன வேணும்? 2 கேண்டில்
நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே இதுக்கு கீழே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல் வால்யூம் கிடைச்சா ஓகே. இப்போ அதே மாதிரி இதுக்கு கீழே செல் வால்யூம் கிடைக்கணும், ஆனால் நமக்கு வந்து கிளாரிட்டியாக இங்கே இல்லை, கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லை, போக முடியாது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுனா இதுக்கு மேலே பை வால்யூம்கான அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணும். இங்கே அதுக்கு மேலே இங்கே பை வால்யூம்கான இதெல்லாம் தான் நமக்கு ஜோன். எது இங்கே ப்ரொஃபைலையும் இங்கே ஆர்டர் ஃப்ளோவையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள் எங்கே வால்யூம் வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கேயாவது வால்யூம் வந்திருக்கா? வரல. இப்போ என்னது, இது ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் பிரகாரம் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு மல்டிபிள் டைம் வந்து ஒரே பிளேஸில் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது. இதுக்கு அபோவில் ப்ரைஸ் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா சப்போர்ட்டே எடுக்கணும். கரெக்டாக பாருங்கள், வால்யூம் வருது, இந்த இடத்துல வால்யூம் வருது. எந்த இடத்துல வால்யூமை சப்போர்ட் எடுக்கும் இவங்க, இந்த இடத்துல வந்த வால்யூமுக்கு இங்கே மார்க்கெட் சப்போர்ட்டே எடுக்குது. இங்கே இருக்க வால்யூமுக்கு இல்லை, இங்கே வந்த வால்யூம் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டவுனில் எஸ்எல் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேட்ஸ், ஆனால் ஓவர் ட்ரேட் வரும், ஓவர் ட்ரேட் வரும். ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவல் வெயிட் இது வந்து இந்த இடத்துக்கு இங்கே தான் பார்க்கணும். இதுக்கு இன் பிட்வீனில் ரேஞ்ச் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே ஓவர் ட்ரேட் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு உண்டான விஷயம் வருது. நெக்ஸ்ட் எங்கே வால்யூம் வருது பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் வருது. இந்த இடத்துல வால்யூம். ஓகேவா? இந்த இடத்துல வால்யூம் வருது. கரெக்டாக நீங்கள் கேட்ட இடம் தானே, அடுத்தது என்ன கன்ஃபர்மேஷன் வரணுமா? அப்போது வால்யூம் அந்த இடத்துக்கு கீழே ப்ரைஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள் டெய்ல் வந்துட்டு ரிட்டன் ஆகுது, வால்யூம் வருது, அப் சைடில் க்ளோஸ் ஆகுது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தது இங்கே கிடச்சிச்சா? ஓப்பன், ப்ரீவியஸ் டெஸ்ட், ஏ பீரியட், தென் அபோவ் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்களா? இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? ஓகே ஃபைன். இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு 1 by 1 நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, எந்த வால்யூம் மேலே இந்த இடத்துல இந்த வால்யூம் மேலே இங்கே மூவ் ஆகி அதுக்கப்புறம் அப்போ எந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் வச்சுருக்கணும் நோட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு கீழே ஏதாவது ரியாக்ஷன் இங்கே நடந்திருக்கா பாருங்க, அப்படியே கன்வெர்ட் ஆகுதா? ஓகே ஃபைன். கூடவே என்ன பண்ணணும், இந்த வால்யூம் பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வந்து எந்த இங்கெல்லாம் வால்யூம் வருது பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் 49,000 வால்யூம் வருது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போகுது. அப்போது இந்த இடத்துல அந்த வால்யூம் எங்கே அதிகமாக வருது அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிவிட்டு அங்கே ஆப்ஷன் ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே நமக்கு இங்கே வருங்க 100,000 இங்கே வால்யூம் வருது. ஓகே, அப்போது இந்த இடத்துல எந்த இடத்துல வால்யூம் 100,000. அப்போ இதுக்கு கீழே கன்ஃபார்ம் ஆகக்கூடாது, இதுக்கு அபோவில் நெக்ஸ்ட் கேன் பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல தான் திரும்ப வால்யூம் வந்து அப் சைட் மூவ் ஆகுது, வேலட்டைல் ஆகுது. அப்புறம் பாருங்கள் பறக்குது. முதலில் கோணல், முற்றிலும் கோணல், அதுதான் சொல்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன நினச்சோமோ அதே நடக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்குது. அது மார்க்கெட் இருக்கிற மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை புரிஞ்சிக்கிட்டு அங்கே லாஜிக்கலாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து இந்த இடத்துல இந்த கேப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபைன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல வால்யூம் வருது, வரத்துக்கு உண்டான இடம் என்ன, ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெப்த்தாக படிக்கும்போது உங்களுக்கு ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்னாச்சு உங்களுக்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் போச்சு, இந்த இடத்துல ப்ரைஸ் போயிட்டு ஏன் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆனதுன்றது ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்சலுக்கான ஜோன் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ரிவர்சலுக்கான ஜோன் எதிர்பார்க்கும்போது எப்போ வால்யூம் வருது பாருங்க, வால்யூம் வருதுங்களா? ஆனால் அந்த வால்யூம் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க எப்படி கன்சாலிடேட் ஆகுது. ஓகே, அப்போது ஏதோ ஒரு இடத்துல பை வால்யூம் வந்து அந்த பை வால்யூமை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறம் இப்போ இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் பை வால்யூம் எங்கேயாவது வந்து பாருங்க, இந்த கேண்டில் பை வால்யூம் வந்திருக்கு, அக்செப்ட் ஆகலையே. புரிஞ்சுட்டு நான் சொன்னேன் ரிஜெக்ட் ஆகணும், ஆகலையே. அதுக்கப்புறம் திரும்ப பை வால்யூம் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரே லெவலில் அழுத்துன்னு அழுத்துறாங்க. ஓகே, அப்போ மேலே போ. அப்போ என்ன ஆகணும்னா இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் நீங்கள் இங்கேருந்து ஃபாலோ பண்ண வந்து இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு அமைதியாக இருந்தணும். அதான் விஷயம். அப்போ இங்கே வால்யூமோட கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து எடுத்த ப்ராஃபிட் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் ஆகாமல் கரெக்டாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ட்டு வெளியே வரும். ஓகே ஃபைன். ஏன்னா மார்க்கெட் முடிய போகுது, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2:30 மணி ஆயிடுச்சு, 2:30 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்டெக்ஸ்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று வீடியோ பார்க்காதுன்னு பாருங்கள், வீக்கெண்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லெசன்ஸ் புரியும். கான்டெக்ஸ்ட், ஓகேங்களா? இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து நம்ம நோட் பண்ணக்கூடியது ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ்க்கு ஒன்றுக்கு என்ன இருக்குது, கேரக்டர். அந்த ஒரு கேரக்டரும் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், பிஹேவியர் பண்ணணும்.
அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணணும். அது பேர் தான் எவிடென்ட் பண்ணணும். நம்ம அதை எவிடென்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராக்டிஸுங்க. இந்த ப்ராக்டிஸ் தான் ப்ரொஃபைல் ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஓகேங்களா? அப்போ தான் அந்த இடத்துல என்ன பண்ணும், இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் ட்ரேட் செட்டப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதே ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆப்ஷனில் பொசிஷன் ட்ரேடை எடுக்க முடியும். அப்போ பொசிஷன் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுனா, இப்போ நல்ல மார்க்கெட் 2 பவுன் எதிர்பார்க்கும், சடனாக ரிட்டர்ன் வருது அப்படின்னா எப்படி அந்த பொசிஷனை நான் வந்து காப்பாற்றிக்கிறது, என் கேபிட்டலை காப்பாற்றிக்கிறது அப்படின்றத அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெஸ்ட் ட்ரேடராக வரதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டுன்றதை நோட் பண்ணி அதுக்கு உண்டான ப்ராக்டிஸை நீங்கள் ஆரம்பிங்க. ஓகேங்களா? முடியாத விஷயம் கிடையாது, முடியக்கூடிய விஷயம் தான். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சூப்பராக ஒரு பிஸ்னஸாகவே இதை பண்ண முடியும். ஓகேங்களா? Okay, thank you for watching. We'll see you on next session. Thank you.